வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் 5 பேருக்கு HMPV வைரஸ் பாதிப்பு. தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் சேலத்தில் குழந்தைகள் 2 நோய் தொற்று உறுதி. HMPV வைரஸ் பற்றி பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை, கட்டுப்படுத்தக்கூடியதுதான் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தகவல். நோய் தடுப்பு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரை நிகழ்த்தாமல் வெளியேறினார் ஆளுநர். தேசிய கீதம் பாடாததால் வெளியேறியதாக ராஜ்பவன் தரப்பு விளக்கம். பேரவையில் ஆளுநரின் செயலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். ஜனநாயக மரபை மீறுவதையே ஆளுநர் வழக்கமாக வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. ஆளுநரை கண்டித்து திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நினைவூட்டுகிறது. சமூக வலைதள பக்கத்தில் ஆளுநர் RN ரவி பதிவு. தமிழ்நாட்டில் மொத்தம் 6,36,00,000 வாக்காளர்கள். இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு விறுவிறுப்பு. மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்கள் ஆர்வம். பொங்கல் பண்டிகைக்கு மொத்தம் 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வழக்கத்தை விட கூடுதலாக 5,736 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவன் ஸ்ரீதேஜை சந்திக்க நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு அனுமதி. மருத்துவமனைக்கு செல்வது ரகசியமாக இருக்க வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தல். இஸ்ரோவின் ஸ்பேடெக்ஸ் மிஷன் டாக்கிங் சோதனை திட்டம் ஒத்திவைப்பு. பலகட்ட சோதனைகள் தேவைப்படுவதன் காரணமாக வரும் 9ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவிப்பு. சொந்த லிபரல் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு எழுந்த நிலையில் முடிவு. பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை முழுமையாக கைப்பற்றியது தென்னாப்பிரிக்கா. 2வது டெஸ்ட் போட்டியில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. இனி விரிவான செய்திகள். சீனாவில் தீவிரமாக பரவி வரும் HMPV வைரஸ் பாதிப்பு இந்தியாவில் 5 பேருக்கு கண்டறியப்பட்டுள்ளது. அதன்படி கர்நாடக மாநிலத்தில் 3 மாத குழந்தை மற்றும் 8 மாத குழந்தை என 2 பேருக்கு HMPV வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதேபோல குஜராத்தில் ஒரு குழந்தைக்கும், தமிழகத்தில் சென்னை மற்றும் சேலத்தில் குழந்தைகள் 2 நோய் தொற்று உறுதியாகியுள்ளது. HMPV வைரஸ் ஒன்றும் புதிதல்ல, அது பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா கூறியுள்ளார். சீனா மற்றும் அண்டை நாடுகளின் நிலைமையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம், மருத்துவ ஆராய்ச்சிக்கான இந்திய கவுன்சில் மற்றும் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் ஆகியவை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன எனவும் அவர் கூறியுள்ளார். HMPV வைரஸ் குறித்து அச்சப்பட தேவையில்லை என கூறியுள்ள தமிழக சுகாதாரத்துறை நோய் தடுப்பு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளது. தும்மல், இருமலின் போது வாய் மற்றும் மூக்கை மூடிக்கொள்வது, முகக்கவசம் அணிதல், கூட்டமான இடங்களை தவிர்த்தல், கைகளை முறையாக சுத்தம் செய்தல் போன்றவற்றை பின்பற்றவும், அவசியம் ஏற்படும் சூழலில் சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. HMPV வைரஸ் பரவலைக் கண்டு அச்சப்பட தேவையில்லை என உலக சுகாதார நிறுவனத்தின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அறியப்பட்ட இந்த வைரஸ் பெரும்பாலும் லேசான சுவாச நோய் தொற்றுகளை மட்டுமே ஏற்படுத்துவதாக விளக்கம் அளித்துள்ள அவர், சளியால் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த ஆளுநர் உரையை படிக்காமல் 3 நிமிடங்களில் வெளியேறினார். பின்னர் ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார். தேசிய கீதம் பாடாததால் ஆளுநர் வெளியேறியதாக ராஜ்பவன் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனிடையே சட்டப்பேரவையின் இறுதியில் தேசிய கீதம் பாடப்படுவதுதான் மரபு என அவை முன்னவர் துரைமுருகன் விளக்கம் அளித்தார். இதன் தொடர்ச்சியாக ஆளுநரின் கருத்துக்கள் அவை குறிப்பில் இடம்பெறாது என கொண்டுவரப்பட்ட தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழக ஆளுநர் RN ரவி தமிழக சட்டப்பேரவையில் தனது உரையை வாசிக்காமலேயே போயிருப்பது சிறுபிள்ளைத்தனமான செயல் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஜனநாயக மரபை மீறுவதையே ஆளுநர் வழக்கமாக வைத்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்.
சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை சபாநாயகர் உரையாக மாறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆளுநர் புறக்கணித்துவிட்டு செல்லவில்லை என்றும் திட்டமிட்டு ஆளுநர் உரையாற்றக்கூடாது என்ற நோக்கத்தில் செயல்பட்டுள்ளனர் என்றும் அரசை அவர் சாடியுள்ளார். சட்டசபையில் இருந்து ஆளுநர் வெளியேறியதை வைத்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை முதல்வர் ஸ்டாலின் திசை திருப்பாமல் இருக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திமுக அரசுக்கு தங்களின் தவறான ஆட்சியினால் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட கோபத்தை திசை திருப்பி ஆளுநர் மீது பழி சுமத்துவது வாடிக்கையாகிவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்றத்தில் தேசிய கீதத்தை பாடவில்லை என்று கூறி ஆளுநர் வெளியேறியிருப்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று என தெளிவாக தெரிகிறது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதித்துள்ள ஆளுநர் செயல் கடும் கண்டனத்திற்குரியது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர் யாராக இருந்தாலும் தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் பிரச்சினைகள் குறித்தான விவாதங்களை பேரவையில் இடம்பெற வேண்டும் என்றும் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டமன்ற மரபையும் ஜனநாயகத்தையும் கேலி கூத்தாக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆளுநர் RN ரவியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதேபோல சட்டசபையில் இருந்து வெளியேறிய ஆளுநர் RN ரவிக்கு கண்டனம் தெரிவித்துள்ள சீமான், ஆளுநர் தமிழ்நாட்டை விட்டே வெளியேற வேண்டும் என தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நினைவூட்டுகிறது என்று ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகள் பேரவையின் உண்மையான நடவடிக்கைகள் MLA-க்களின் நடத்தைகளை அறிவதில் இருந்து விலக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநரின் செயலை கண்டித்து திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை 2வது நாளாக இன்று மீண்டும் கூடும் நிலையில் மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மொழி ராஜதத்தன் மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படும். மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் வாசிக்கப்பட்டு அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்படும். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. மொத்தம் 6,36,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் 6,90,958 பேரும், குறைந்தபட்சமாக கீழ்வேலூர் தொகுதியில் 1,76,505 வாக்காளர்களும் உள்ளனர். மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு நேற்று தொடங்கியது. குறுகிய காலமே இருப்பதால் பழைய கால்நடைகளுக்கு கடந்த முறை அளித்த சான்றிதழை சரிபார்த்து இந்த முறை ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க சான்று வழங்கப்பட்டு வருகிறது. புதிய காளைகளுக்கு மட்டும் பரிசோதனை செய்யப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு 14,104 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையில் இருந்து மற்ற மாவட்டங்கள் மற்றும் பிற மாவட்டங்களுக்கு இடையேயும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வழக்கமாக இயக்கப்படும் 8,368 பேருந்துகளுடன் வருகிற 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை கூடுதலாக 5,736 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கோட்டூர் ஏரிக்கரை தெருவில் 2 மாடி வீடு கட்டி 2 மனைவிகளுடன் ஞானசேகரன் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த வீடு கட்டப்பட்டுள்ள நிலம் வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சொந்தமானது எனவும் இதற்கு பட்டா இல்லை என்பதும் அதிகாரிகளின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பதவிக்காலம் முடிந்த 28 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளுக்கு சிறப்பு அலுவலர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. 2019 டிசம்பரில் தேர்தல் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகிகளுக்கான பதவிக்காலம் கடந்த ஜனவரி 5ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. இந்நிலையில் மாவட்ட ஊராட்சிகளுக்கு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர், ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர், கிராம ஊராட்சிக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் சிறப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் கட்டாயம் என அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் அரசு ஊழியர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு ஊழியர்கள், நகராட்சி ஊழியர்கள், காவல்துறை அதிகாரிகள் உட்பட அனைவரும் கட்டாயம் 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் அணிய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
புஷ்பா 2 கூட்ட நெரிசலில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் சிறுவன் ஸ்ரீதேஜை சந்திக்க நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 1 மணி நேரம் மட்டுமே சந்திப்பு இருக்க வேண்டும், மருத்துவமனைக்கு செல்வது ரகசியமாக இருக்க வேண்டும் என காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது. மருத்துவமனைக்கு செல்லும் முன்பு தகவல் தெரிவித்தால் உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் எனவும், தகவல் தெரிவிக்காமல் சென்றால் அதற்கு அல்லு அர்ஜுனே முழு பொறுப்பு என்றும் நோட்டீஸில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியில் கின்னஸ் சாதனை நடன நிகழ்ச்சியின் போது பெண் எம்எல்ஏ கேலரியில் இருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்த விவகாரத்தில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கேரள உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. எம்எல்ஏ உமா தாமஸ் காயமடைந்த பிறகும் நிகழ்ச்சியை ஏன் நிறுத்தவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் மனிதாபிமானமே இல்லாமல் நடந்து கொண்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை சாடியுள்ளது. எம்எல்ஏவிற்கே இந்த நிலைமை என்றால் சாமானியர்களின் கதி என்னவாக இருக்கும் என வேதனை தெரிவித்துள்ளது. 2 செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைக்கும் இஸ்ரோவின் ஸ்பேடெக்ஸ் மிஷன் டாக்கிங் சோதனை திட்டம் வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஸ்பேடெக்ஸ் ஏ, ஸ்பேடெக்ஸ் பி ஆகிய 2 விண்கலன்களும் திட்டமிட்ட புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் விண்கலன்களை ஒன்றிணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் செயல்முறைகளை வெற்றிகரமாக முடிக்க பல கட்ட சோதனைகள் தேவைப்படுவதன் காரணமாக தேதி ஒத்திவைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடியை அமெரிக்க நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு மக்களின் நலன் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை பிரதமர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். அமெரிக்காவில் விரைவில் புதிய அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். கனடாவில் உள்நாட்டு அரசியல் சிக்கல்கள், பொருளாதார சவால்கள் மற்றும் வெளிநாட்டு உறவுகளை கையாளும் விதம் போன்ற காரணங்களால் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு நெருக்கடி அதிகரித்து வந்தது. மேலும் இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்த ட்ரூடோவிற்கு சொந்த லிபரல் கட்சிக்குள்ளேயே அவர் பதவி விலக வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்தன. இந்நிலையில் பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதாக ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார். இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கனடாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அயர்லாந்து மகளிர் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்திய மகளிர் அணியை ஸ்மிருதி மந்தனா வழிநடத்த உள்ளார். இந்திய மகளிர் அணிக்கும் அயர்லாந்து மகளிர் அணிக்கும் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் வருகிற 10ஆம் தேதி ராஜ்கோட்டில் தொடங்க உள்ளது. இந்த தொடரில் வழக்கமான கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுருக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் தொடரில் பாகிஸ்தானை தென்னாப்பிரிக்கா ஒயிட் வாஷ் செய்துள்ளது. கேப்டவுனில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் போட்டியில் ஃபாலோ ஆன் ஆன பாகிஸ்தான் அணி 58 ரன்கள் என்ற எளிய இலக்கை நிர்ணயித்தது. இதையடுத்து விளையாடிய தென்னாப்பிரிக்கா அணி விக்கெட் இழப்பின்றி வெற்றி பெற்றதுடன் டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் 5 பேருக்கு HMPV வைரஸ் பாதிப்பு. தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் சேலத்தில் குழந்தைகள் 2 நோய் தொற்று உறுதி. HMPV வைரஸ் பற்றி பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை, கட்டுப்படுத்தக்கூடியதுதான் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தகவல். நோய் தடுப்பு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரை நிகழ்த்தாமல் வெளியேறினார் ஆளுநர். தேசிய கீதம் பாடாததால் வெளியேறியதாக ராஜ்பவன் தரப்பு விளக்கம். பேரவையில் ஆளுநரின் செயலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். ஜனநாயக மரபை மீறுவதையே ஆளுநர் வழக்கமாக வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. ஆளுநரை கண்டித்து திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நினைவூட்டுகிறது. சமூக வலைதள பக்கத்தில் ஆளுநர் RN ரவி பதிவு. தமிழ்நாட்டில் மொத்தம் 6,36,00,000 வாக்காளர்கள். இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு விறுவிறுப்பு. மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்கள் ஆர்வம். பொங்கல் பண்டிகைக்கு மொத்தம் 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வழக்கத்தை விட கூடுதலாக 5,736 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவன் ஸ்ரீதேஜை சந்திக்க நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு அனுமதி. மருத்துவமனைக்கு செல்வது ரகசியமாக இருக்க வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தல். இஸ்ரோவின் ஸ்பேடெக்ஸ் மிஷன் டாக்கிங் சோதனை திட்டம் ஒத்திவைப்பு. பலகட்ட சோதனைகள் தேவைப்படுவதன் காரணமாக வரும் 9ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு.
கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவிப்பு. சொந்த லிபரல் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு எழுந்த நிலையில் முடிவு. பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை முழுமையாக கைப்பற்றியது தென்னாப்பிரிக்கா. 2வது டெஸ்ட் போட்டியில் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.